இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நானும் இப்ப ஆயுஷ் கூட போயிருக்கணும். அவன் ஏன் என்ன தடுத்தான்னு தெரியல. அங்க என்ன நடந்துட்டு இருக்கோ, என்ன நடக்கணும்? எல்லாரும் ஆயுஷ திட்டிட்டு இருப்பாங்க. ஆனா அவன் எந்த தப்பும் பண்ணல. அவன் ரொம்ப நல்ல பையன் தானே. அக்காக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றான். அப்படி இருந்தாலும் நான் என்ன பண்றது? அவனுக்கு ஹெல்ப் பண்ண கீழே போயிடுவான். இல்ல வேண்டாம், போனா இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிடும். இப்ப நான் என்ன செய்யறது? ஆயுஷ், அக்கா, நானும் எவ்வளவு தடவை சொல்றது, உங்க அம்மா கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாது. அவங்களுக்கு நீ மரியாதை கொடுக்கணும். நீங்க ஒண்ணு சொல்லுங்க, நான் என்ன வில்லனா இல்ல பேட் பாயா, இல்ல நான் என்ன உதவாக்கறியா இல்ல தருதலையா? அண்ணி என்ன நம்புங்க அண்ணி, நான் இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டேன். இவங்க தான் என்ன இந்த மாதிரி எல்லாம் பேச வைக்கிறாங்களே. நான் உங்களுக்கு எதிரா பேச மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும். இருந்தும் அவங்க ஏன் இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க? ஆனா ஆயுஷ், அவங்க வந்து நீங்க ஏன் எல்லாத்தையும் தடுக்குறீங்க? அண்ணி நான் மறுபடியும் சொல்றேன், அவங்களுக்கு தெரியும் நான் உங்களுக்கு அகைன்ஸ்டா போக மாட்டேன். நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு தெரியும். எல்லாம் தெரிஞ்சிருந்து எதுக்காக கம்பேர் பண்றாங்க? என்ன ஏன் இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க அண்ட் சூஸ் பண்ண சொல்றாங்க மீ ஆர் லக்ஷ்மின்னு. முதல்ல நான் ஏன் சூஸ் பண்ணணும் சொல்லுங்களேன். இப்போ நான் உங்களை சூஸ் பண்ணா அவங்க ஹர்ட் ஆயிடுவாங்க. ஆயுஷ், அவங்க ஹர்ட் ஆகதான் செய்வாங்க. நீ இந்த மாதிரி எல்லாம் பேசி அவங்கள அவமானப்படுத்தினா அவங்க கண்டிப்பா ஹர்ட் ஆகதான் செய்வாங்க. ஒன்னு சொல்லவா அண்ணி, உங்ககிட்ட அவங்க எல்லாம் எப்படி பேசுறாங்க? உங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்களா என்ன? அண்ணி எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, நீங்க யாரு? ஃபேமிலி மெம்பர் தானே. நான் யாரு? ஃபேமிலி மெம்பர். அப்ப ஒரு ஃபேமிலி மெம்பர் இன்னொரு ஃபேமிலி மெம்பருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுல என்ன தப்பு இருக்குன்னு நான் கேக்குறேன். இங்க பிரச்சனை என்ன தெரியுமா அண்ணி? இவங்க உங்களை ஃபேமிலி மெம்பராவே பார்க்கல. நீங்க வேணா பாருங்க, ஒரு நாள் இவங்க எல்லாரும் சேர்ந்து நிச்சயமா இப்படி எல்லாம் பேசக்கூடாது. நீ பேசுறது ரொம்ப தப்பா இருக்கு. இதனால உறவுகள் விலகி போகாது. ஆனா உறவுகள் ஒன்னாவும் இருக்கணும். நீங்க அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ஆயுஷ், நான் எதையும் புரிஞ்சுக்க விரும்பல. நான் சொல்றத முதல்ல நீ கேளு. ஆயுஷ், நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன். அவங்க வயசுல பெரியவங்க. அவங்க வயசுக்கு நீ மரியாதை கொடுத்துதான் ஆகணும். என்ன அண்ணிமா நீங்க? எப்பா, இந்த பழங்காலத்து பொண்ணு இந்த காலத்துல என்ன பண்றாங்கன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆயுஷ், நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. நான் சொல்றத மட்டும் நீ கேட்டா போதும். சரி, ஓகே ஓகே அண்ணி. பெரியவங்களுக்கு நான் என்ன மரியாதை கொடுப்பனோ அதை தான் உங்களுக்கும் கொடுப்பேன். ஓகேவா? போதுமா? ஐயோ, நான் அப்படி சொல்லல. விட்டு தள்ளுங்க, விஷயத்தை மாத்தாதீங்க. ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஞாபகம் இருக்குல்ல, டெட்லைன் கொடுத்திருக்காங்க, நிறைய வேலை இருக்கு. நான் இங்க ஒருத்தர் நிக்கிறேன், கண்டுக்க மாட்டீங்க. அதோட நம்ம கிட்ட என்ன டைம் இல்ல. ஷாலு, அது வந்து ஒரே ஒரு கண்டிஷன்ல தான் இன்ஸ்பெக்டர் என்ன அரெஸ்ட் பண்ணாம போனாரு. நாளைக்கு நைட்டு 10 மணிக்குள்ள நான் நிரபராதின்னு நிரூபிச்சே ஆகணுமா அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு. ஆனா எப்படி பண்றது? நம்ம என்ன செய்யறது? நீ யோசிச்சிருக்கல, ஏதாவது வழி இருக்கா? நாம ஏதாவது ஒரு வழி பண்ணியே ஆகணும். நான் நிரபராதிங்கிறத நிரூபிச்சே ஆகணும். அதோட குற்றவாளியும் நம்ம தேடணும். அதுதான் அண்ணே, நாம எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னே எனக்கு தெரியல. ரிஷி ப்ரோ தான் ஃபோன் பண்றாரு, அட்டெண்ட் பண்ணுங்க. நீங்க பேசுங்க. மலிஷ்கா கிட்னாப் பண்ண விஷயத்த நான் ரிஷி கிட்ட சொல்லிடவா? லக்ஷ்மி ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா? லக்ஷ்மி, ஐ நோ நீ ரொம்ப டென்ஷனா இருப்ப. ஆனா உன்னோட மனசுல இருக்கத நீ என்கிட்ட சொல்லலாம்ல. சரி, நான் அவன் கிட்ட சொல்லிடுறேன். எப்படி பார்த்தாலும் ரிஷிக்கும் மலிஷ்காவுக்கும் ஏதோ ஒரு உறவு இருக்குல்ல. முதல்ல பேசுங்க. ஹலோ. எஸ். என்னாச்சு? ஒண்ணுல, நிம்மதியா இருக்கு. உன் குரலை கேட்டதுக்கு அப்புறம். உன்னோட குரல் இருக்குல்ல, அது போன்ல கேட்கும்போது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. ஐ மீன், நேரா பேசினாலும் ஸ்வீட்டா இருக்கும், போன்ல இன்னும் ஸ்வீட்டா இருக்கு. அண்ட் ரொம்ப நேரம் கழிச்சு உன்னோட குரலை கேக்குறல்ல, அதனாலதான். ரிஷி, உன்னோட மீட்டிங் எப்படி போச்சு? ரொம்ப சூப்பரா போச்சு, ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்தது. அது ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டேன். இப்போ மறுபடியும் கொஞ்ச நேரத்துல மீட்டிங் ஆரம்பிக்க போறோம். ஆனா மீட்டிங் இது வரைக்கும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்தது. லக்ஷ்மி, இந்த மீட்டிங்கால நம்ம பிசினஸ்க்கு நல்ல லாபம் கிடைக்கும். நிஜமாதான். பார்த்தல, நான் எப்படி உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிறேன், எல்லாத்தையும் டீடைலா சொல்றேன்ல. சொல்றேனா இல்லையா? அப்ப அதே மாதிரி நீ என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லல. காலைல அவ்வளவு டென்ஷனா இருந்தல்ல, எனக்கும் தெரியணும்ல. ரிஷி, அது வந்து காலையில நடந்த விஷயம்லாம் இருக்கே, அது எல்லாமே சரியாயிடுச்சு. எந்த டென்ஷனும் இல்ல. டென்ஷன் இல்லையா? எஸ், சூப்பர். எனக்கு தெரியும் உனக்கு டென்ஷன் இருக்காதுன்னு. ஏன்னா நீ ஸ்ட்ராங்ல. அதுவும் ஏன் கூட இருக்கிறதுனால லக்ஷ்மி. ஆனா ரிஷி, எனக்கு உன்கிட்ட இன்னொரு விஷயத்த சொல்லணும். ஓ லக்ஷ்மி, இப்போ உனக்கு டென்ஷன் இல்லல்ல? சோ எல்லாம் சரியாயிடும். அண்ட் அபய் அங்கிள் கால் பண்றாரு, அவர்கிட்ட பேசிட்டுமா? நீ முதல்ல பேசு. என்ன இது, அபய் அங்கிள் காலை கட் பண்ணிட்டாரு. அப்போ ஒண்ணு பண்ணுவோம், மறுபடியும் லக்ஷ்மிக்கே கால் பண்ணுவோம். என்னக்கா ஆச்சு? அது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கால் பண்றானா? சொல்லு ரிஷி. அது வந்து அபய் அங்கிள் காலை கட் பண்ணிட்டாரு. சோ அதான் திரும்ப உனக்கே கால் பண்ணேன்.
இங்க பாரு லக்ஷ்மி, இப்போ உனக்கு டென்ஷன் இல்லல்ல? அப்படின்னா நீ ஜாலியா இரு, எல்லாம் சரியாயிடும். ஆமா எல்லாம் சரியாயிடும் தான். ஆனா உன்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும். சார் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யா எஸ் சார். லக்ஷ்மி, மீட்டிங் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம திரும்ப பேசலாம். ஓகே? சரி ஓகே. ஓகே பாய். என்னாச்சு? என்னவா? அவனோட மீட்டிங் மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு. அப்படியா? ஆனா அவனுக்கு அபய் அங்கிள் ஃபோன் பண்ணிருக்காரு. மலிஷ்காவோட அப்பா ஃபோன் பண்ணிருக்காரு. ஆனா ரிஷியால அவர்கிட்ட பேச முடியலையா. மீட்டிங்க்கு அப்புறம் அவர்கிட்ட பேசும்போது கண்டிப்பா ஒரு விஷயத்தை சொல்லிருவாரு. அண்ணிமா கரெக்ட். அவர் மறுபடியும் ஃபோன் பண்ணி மலிஷ்காவை பத்தின விஷயத்தெல்லாம் சொல்லிடுவாரு. இங்க பாருங்க, நீங்க ஃபோக்கஸ்டா இருக்கணும். நம்ம கிட்ட டைம் இல்ல, டெட்லைன் இருக்கு. நைட் 10 o'clock தான். நிறைய வேலை இருக்கு. கண்ட விஷயத்தெல்லாம் இப்ப யோசிக்க வேண்டாம். ஆயுஷ் கரெக்டா சொல்றான். நம்ம கிட்ட இப்ப டைம் இல்லக்கா. ரிஷி உன்னை மொத்தமா வெறுக்க ஆரம்பிச்சிருவான். ரிஷி உன்னை நிரந்தரமா வெறுக்க ஆரம்பிச்சிருவான். உன்னுடைய இந்த பல வருஷ நட்பு, லவ், இது எல்லாமே ஜீரோ ஆயிடும், வேஸ்ட் ஆயிடும். நோ மலிஷ்கா, ஏய் மலிஷ்கா, என்ன நீ தன்னை தானே அடிச்சுக்கிற? இவனுக்கு என்ன பைத்தியமா? விடு. மம்மி அவளை வேணாம்னு சொல்லுங்களேன். மலிஷ்கா, உனக்கு என்ன என்ன பைத்தியமா பண்ணிட்டு பிடிச்சிருக்கு? இருக்க? அம்மா அடிங்க. அடிங்க. என்ன நல்லா அடிங்க. மலிஷ்கா, சேர்த்து. நான் அதெல்லாம் தப்பு பண்ணல. மலிஷ்கா, விடு. அடிங்க. பைத்தியம் மாதிரி பண்ணாத. நான் சொல்றது கேளு. நான் தப்பு பண்ணிட்டேன்ல. மலிஷ்கா, தடிங்க. அவளை என்ன தடிங்க. என்ன போட்டு அடிங்க. மலிஷ்கா, என்ன அடிங்க. ஏன் அடிக்க மாட்டேங்கறீங்க? அடிங்க. என்ன பண்றீங்க நீங்க? நான் தான் சொல்றேன்ல, என்ன அடிங்க. என்ன அடிங்க. என்ன? ஸ்டாப் இட். கொஞ்சம் அடங்குறியா? நிஜமாவே பைத்தியம் பிடிச்சிருக்கா? நீ எதுக்கு சிரிக்கிற? பைத்தியமா? பைத்தியமா இல்ல பைத்தியமா நடிக்கிறாளா? என்ன? நான் ஒன்னும் பைத்தியம் இல்ல, நான் நடிக்கவும் இல்ல. அதோட அம்மா, நீங்க சரியா சொன்னீங்க. ரிஷி என்ன வெறுக்க ஆரம்பிப்பா. ரிஷி என்ன வெறுக்க ஆரம்பிப்பா. ஆனா அந்த மாதிரி எதுவும் நடக்காது. ஏன்னா இனிமே அவன் லக்ஷ்மியை வெறுக்க ஆரம்பிப்பா. நிலைமைய பாருங்கம்மா. ஏன் 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 முகத்தை பாருங்களேன். யாரோ என்ன நல்லா போட்டு அடிச்ச மாதிரி நல்லா தெளிவா தெரியுதுல்ல? தெரியுதா? நான் என்ன பைத்தியமா? என்ன நானே அடிச்சுப்பேனா? நானே அடிச்சுக்கிட்டேன்னு ரிஷி நினைப்பானா? ரிஷிக்கு என்ன தோணும்? லக்ஷ்மி என்ன கிட்னாப் பண்ணி என்ன அடிச்சு என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கான்னு அவன் நினைப்பான் இல்லையா? எனக்கு எல்லாம் தெரியும். இதெல்லாம் நான் முன்னாடியே செஞ்சிருக்கணும். பட் நெவர் டூ லேட். என் தப்ப திருத்திக்க கடவுள் சந்தர்ப்பம் கொடுத்திருக்காரு. என் தப்ப நான் திருத்திக்கிறேனே. மலிஷ்கா, வாய்க்கு வந்தபடி உளராத. நான் ஒன்னும் உளரல. கிளையண்ட் கால் பண்றாங்க, அப்புறமா பேசுறேன்.